இப்ப கிருப 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 என்றே ஒரு கூட்ட ஜனங்கள் போகிறார்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றே போகிறார்கள். எந்த ஒரு மனுஷன் உலக பிரகாரமா நீ அனுபவிக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்த்து இது கர்த்தர் தந்தார்னு சொல்லுவாயானால் நீ மூடன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி சாத்தான் போய் நின்னா, என் காலில் விழு, உனக்கு எல்லாம் தாரேன், போடா போடா சொன்னார். ஐஸ்வர்யனை பார்த்து சொன்னார், மதிகேடனே, களஞ்சத்துல வைக்க இடம் இல்லை, அவ்வளவு ஆசீர்வாதம் தனக்குள்ளதான் சொல்லிக் கொண்டான். அன்ற சொன்ன மதிகேடனே, நீ இன்னைக்கு செத்து போனா நீ எங்க போவ அனுபவிக்க முடியுமா? ஆனா எல்லாருமே என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நீ உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை விரும்பினால் முதல் ஆசீர்வாதம் தேவ சமூகத்துல சொல்றேன், சிந்தனையில பரிசுத்தம். நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்க முதல் காரியமே தான். அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் சிந்தனை தான் அவ்வளவு தீர்த்து கட்டும். அதுல கெட்ட அசுத்த பாவ இச்சை ரோகம் இல்லாத ஒரு சிந்தனை காக்கப்படுதா, நீ தான் பாக்கியவன். எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லையோ அவன் பாக்கியவான் என்று இருக்கு. தாவீது ராஜா அந்த அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டார். அவன் துஷ்டத்தனமான காரியங்கள் செய்தாலும் கூட அவனுடைய கண்ணீர் தேவனுக்கு கிரியை செய்து வைத்தது. எவ்வளவு கொடூரமா இருந்த மனுஷனை அப்படியே மாற்றுது பாருங்க. 32 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். பாருங்க, ஆசீர்வாதம் வேணுமா? நீ தேட வேண்டியது ஆசீர்வாதம் இதுதான். யாராவது இருந்துட்டு போங்க, ஏன்னா உலகம் உங்க கண்களை மறைத்து விட்டது. நீங்கள் அகக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், பிரகாசமற்ற மனக்கண்களை உடையவர்கள், தெளிந்த புற்றி அற்றதான ஜனங்கள். உண்மையிலேயே ஆசீர்வாதம் வேணுமா? எந்த ஆசீர்வாதம் வேணுமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கை, மீறக்கூடிய ஒரு பலன் இருக்கு. இதை சொன்னா அது செய்யவே முடியாது. இப்படி இருந்தா அது முடியாது. ஏன்? உள்ள இருக்கிற பிசாசு அவன் மீறக்கூடியவன், அவன் பாவம் செய்ய நெருக்கிக் கொண்டே இருப்பான். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுதோ, எவனுடைய பாவம் மூடப்படுதோ அவன் தான். அடுத்த வசனம் வாசிங்க. இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில், சிந்தையில், எண்ணத்தில், நினைவில், அவனுடைய யோசனையில் பரிசுத்தம் இருக்கும். ஒரு மனுஷனை பார்த்து பேசும்போது, ஒரு மனுஷனை பார்த்து பேசும்போது, ஒரு குழந்தையை பார்த்து பேசும்போது அவனுக்குள்ள தீய எண்ணங்களே இல்லாத ஒரு அனுபவத்தோடு. இப்ப அநேகர் மாய்மாலக்காரர்கள், யாரையும் நம்ப முடியல. வாய் அழகாய் பேசும், இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதவைகளாயிருக்கு. ஆனா யார் ஆசீர்வதிக்கப்பட்ட? அவனுடைய ஆவியில், அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள், அவன் யோசனையில் கபடே இல்லாதவன், குழந்தையை போல. பரலோக ராஜ்யம் யாருடையது? குழந்தைக்குரியது. அது சிரிக்குதா? அது உண்மையிலேயே எந்த தீய எண்ணம் இல்லாமல் சிரிக்கு. இப்ப சிரிக்கிறாங்க, உதடு மட்டும் சிரிக்கும், கண்கள் சிரிக்காது, ஆனா இருதயம் கேடு உள்ளதா இருக்கு. அப்ப இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தில் பெற வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? அதே அதிகாரம் தான். 3-5 வரைக்கும் வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. என்ன செய்ய வேண்டியிருக்க? கதறணும். பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? உன் மீதல் மன்னிக்கப்படணுமா? நீ புது மனுஷனை வாழும். ஆண்டு சொல்லிட்டார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. புது சிருஷ்டியால் மாற முடியுமா? முடியும். யாரால முடியும்? கதறணும். உண்மையை மறைச்சு வச்சிடாத. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையன். ஏன் உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை? ஏன் வீட்டுல தரித்திரம்? ஏன் சம்பாத்தியம் பண்ண ஒண்ணும் தங்கல? ஏன் எது எடுத்தாலும் தடை? ஏன் எப்பவும் நோய்? ஏன் எப்பவும் வியாதி? ஏன் நீ பாவங்களை மறைக்கிற வாலிபனா இருக்க? நீ பாவங்களை மறைக்கிற வாலிப பெண்ணா இருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான் இருக்கு. நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாராம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். பாருங்கள், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என்று இருக்கு. மறைக்காம ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னென்ன எனக்கு பாவம் ஆண்டவரே, என்னென்ன துரோகம் பண்ண, எல்லாம் அறிக்கை பண்ணி பாருங்க, பெரிய மாற்றம் உண்டா. வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தைரியமா சொல்றாரு, என் பாவத்தை மன்னித்தீர். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, என் மீது எல்லாம் மன்னிக்கப்பட்டன, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன. நான் தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டிருக்கின்ற எத்தனை பேரால் சொல்ல முடியும்? முடியாது.